அவங்களுடைய பேரே வந்து தில்லையாடி வள்ளியம்மை தான். ஆமா, அந்த ஊர் பேரோட இணைச்சுதான் இருக்கு. அவங்களுடைய அம்மா இங்க இந்த ஊரு. சரி, இப்ப அந்த அவங்க வள்ளியம்மை அவங்களுடைய அந்த தியாகியினுடைய சொந்த பந்தங்கள் யாராவது இங்க வசிக்கிறாங்களா? இங்க இது ஒரு காண கிடைக்காத ஒரு கடிதம். இது மகாத்மா காந்தி வந்து தமிழ்ல எழுதின ஒரு கடிதம். இது தங்கள் தாயாரை பற்றிய பதில் என்று எதிர்பார்த்து கொண்டு நிற்கின்றேன். தயவு செய்து இந்த விஷயத்தில் கூடிய சீக்கிரம் தில்லையாடியிலிருந்து அங்க சவுத் ஆப்பிரிக்கா போனவங்க யார் யாருங்க? நாகப்பன், நாராயணசாமி, வள்ளியம்மை, இந்த 3 பேர் தான். நாகப்பன் நகர்னு இங்க இப்ப நகரே இருக்கு. வள்ளியம்மை நகர்னு எங்க இங்க தில்லையாடியில வந்து நாகப்பன் நகர்னு தனியா இருக்குது. இதுல வள்ளியம்மை எங்க இருக்கிறாங்க? தியாகி வள்ளியம்மைங்கிறவங்க இவங்க தான் வள்ளியம்மை. இவங்க எல்லாம் யாருங்க? இந்த பக்கத்துல இவங்க எல்லாம் வள்ளியம்மை வந்து பிறந்தது வந்து தியாகி வள்ளியம்மை பிறந்தது தென்னாப்பிரிக்காவில். இறந்ததும் இங்கதான். பிறப்பு வந்து ஜோகன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. அவங்க பிறந்தது வந்து 22 பிப்ரவரி 1898. அதே மாதிரி அதே ஊர்ல தான் இறந்திருக்காங்க, ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க்ல. அதே தேதியிலே இறந்திருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 16 வயசு ஒரு நாள் அவங்க இறக்கும் பொழுது சொல்லிட்டு ஜெயிலே இருக்கும்போதுதான் கல்லும் மண்ணும் கலந்த உணவுகளை கொடுத்ததுனாலதான் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற தருவாயில அந்த போலீஸ்காரங்களும் ஒரு சாக்கு மூட்டையில கட்டி கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. தியாகி வள்ளியம்மை அவங்களுடைய தம்பியுடைய பேத்தி, 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களே 1913, 14 அப்படிங்கிறாங்களே. அப்ப தம்பினாலும் ஒரு 1900 பேத்தி. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? யாரு? அந்த நீங்க சொல்ற தம்பியோட பேத்தி எல்லாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இருப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம், வரலாற்று சிறப்புமிக்க இடம் இது. அதாவது தில்லையாடி வள்ளியம்மை கேள்விப்படாதோர் யாரும் இல்லை. காந்தி அடிகள், நேருஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் எப்படி நம்ம கண்முன் இன்றும் தோன்றுகிறார்களோ அதுபோல தில்லையாடி வள்ளியம்மையும் நம் கண்முன் தோன்றுவார்கள். அவர்களுடைய ஊரில் தான் நாம் இருக்கின்றோம். இது நாம் இருக்கிறது தில்லையாடி. இது இந்த தில்லையாடி என்கின்ற ஒரு கிராமம். இது மயிலாடுதுறை மாவட்டம். இது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபத்துக்கு அருகாமையில் தான் நாம் நிற்கின்றோம். அங்கு நாம் அவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தை நாம் காணப்போகின்றோம். தில்லையாடி வள்ளியம்மை என்ற ஒரு மாபெரும் ஒரு தியாகிக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்தூபி இது. மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரும் கால் பதித்த இடம். இங்குதான் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்வார்கள். மகாத்மா காந்தி அமர்ந்திருந்த இடம் இதுதான் என்று கூட அங்கு ஒரு கல்வெட்டு காண்பிக்கிறது. இது வள்ளி அம்மைக்காக அமைக்கப்பட்ட ஒரு நினைவு ஸ்தூபி. இது அவர்களுடைய மண்டபம் என்பது இதுதான் தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபம். இது அந்த ஸ்தூபி வந்து மிக பெருமை வாய்ந்தது, புகழ் வாய்ந்தது, மிகவும் பெருமைக்குரியது. ஏன்னா மகாத்மா காந்தி அடிகள் வந்து அமர்ந்த இடம் இங்கு வந்து இருந்திருந்தார் என்று சொல்வார்கள். இதுதான் தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபம் அப்படின்னு இருக்குது. நம்ம உள்ள போறோம். அது அவங்களுக்காக உள்ள ஒரு சின்ன ஒரு சிற்பம். இதுதான் வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மை. அவங்களுடைய 110வது நினைவஞ்சலி வந்து 22 அதாவது பிப்ரவரி 2024 தான் அந்த ஊராட்சி வந்து ஒரு அது கொண்டாடி இருக்குது. அது கூட அது ஒரு சொன்ன இது வச்சிருக்கிறாங்க. அது நீங்க விளப்புறம் திரும்பினால் இந்த மாதிரி போர்டு வரவேற்கிறது, தில்லையாடி வள்ளியம்மை. அவங்களை பத்தி ஒரு ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிறோம்னா இதை நீங்க 2ஐயும் படிச்சுட்டாலே போதும். உங்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மையினுடைய அவர்கள் செய்த தியாகம் அனைத்தும் நமக்கு தெரிய வரும். காந்தி அடிகளை மகாத்மா என்ற பாதைக்கு திருப்பிய பெருமை 16 வயது வரையே வாழ்ந்து இந்திய சுதந்திர வரலாற்றில் இடம் பிடித்த தமிழ் பெண் தில்லையாடி வள்ளியம்மைக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு உச்சரிக்கிற வழியா அவங்க எத்தனை வயது வரை இருந்தாங்க, அவங்க வந்து இந்த நாட்டுக்காக எத்தனை வயசு வரைக்கும் போராடினாங்க? 16 வயது வரை. 16 வயது தான் அவங்க வாழ்ந்தது. இந்திய சுதந்திர வரலாற்றில் இடம் பிடித்த தமிழ் பெண் தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி பிடித்த ஆங்கிலேயர்களால் அங்கு குடியேறிய இந்தியர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுது காந்தியடிகளை அதனை எதிர்த்து 1913ஆம் ஆண்டு அக்டோபர் அவர் போரிட்டார். அங்க 1913 போராட்டத்தில் ஈடுபட்ட சிறை சென்ற அத்தனை பேர்களை சிறுமி தில்லையாடி வள்ளியம்மையும் ஒருவராவார் அப்படிங்கிறதான் முக்கியம். இப்ப 1913 அது கடும் சித்திரவதைக்கு உள்ளாகி சிறையிலிருந்து இளமும் தோலமாக விடுதலையான வள்ளியம்மை only 16 years old. அவங்களுக்கு அப்போ அவ்வளவுதான். உடல் நலமின்றி வீட்டிலேயே படுத்த படுக்கையாக இருந்த பொழுது கேள்விப்பட்ட காந்தியடிகள் அவர்களை காண அவரது இல்லத்திற்கே சென்றார் அப்படிங்கிறது வரலாறு. 16 வயதே நிரம்பி 10 வயசுன்னு வாழ்ந்திருக்காங்க. அவங்க மிகுந்த கவலையோடு, வள்ளியம்மா நீ ஜெயிலுக்கு சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா
என்று கேட்டதற்கு சிறுமி வள்ளியம்மை தனது இரு கரங்களையும் குவித்து வணங்கியபடியே பாரிஸ்டரில், ஐயா வருத்தமா? ஒரு துளியும் இல்லையே. இப்பொழுதும் கூட இன்னொரு தடவையும் என்னை கைது செய்தாலும் நான் சிறைக்கு செல்ல தயார் என்று துணிவுடன் கூறினார். அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு. அடுத்த சில நாட்களுக்குள் இறந்த அச்சிறுமிக்கு பாருங்க, ஜோஹன்பர்க் தமிழர்கள் நினைவாலயம் ஒன்றை எழுப்பினர். 15/7/1914 காந்தியடிகள் நினைவாலயத்தை திறந்து வைத்தார் அப்படின்லாம் சொல்லுது. இதுல 1934ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது தனது சொற்பொழிவுகளில் எல்லாம் தில்லையாடி வள்ளியம்மை பற்றி பேசிய பின்புத்தான் உரையை முடிப்பார். அந்த அளவுக்கு மகாத்மா என்கின்ற பாதைக்கு திருப்பிய பெருமையே இந்த தில்லையாடி வள்ளியம்மைக்குத்தான். அந்த பெருமை அனைத்தும் சாரும் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டுகள். மகாத்மா காந்தியடிகள் சொன்ன இன்னொரு வாசகம் வள்ளியம்மை பற்றி, வள்ளியம்மாவின் உடம்பு எங்களுடன் இளையனிலும் அவருடைய அழியா பெயர் என்ன வெற்றியை எங்களுக்கு விட்டு சென்றார் அப்படின்னு சொன்னது. நிறைய ஸ்தூபிகள். இது காந்தி 100ஆண்டு விழா 22/10/1969 அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்பொழுது செமனார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்தது. அப்பொழுதைய சிஎம் யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். இந்த முழு வளாகத்திற்கு அப்பொழுது அலங்கார மின்விளக்குகள் நன்கொடை செய்தவர் வி. என். தீனா சம்பந்தன் அவர்கள் தான். அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க மலேசியாவில். அவங்க பாருங்க, இந்த மகாஸ்ரீ வள்ளியம்மை அவர்களுடைய புகழை அறிந்து அவர்களுக்காக எழுப்பப்பட்ட இந்த மாபெரும் மண்டபத்திற்கு அலங்கார மின்விளக்குகள் அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. அவர் இளம் வயதிலேயே உயிர் தியாகம் செய்துவிட்ட அழகான இளைஞர்களான நாகப்பன், நாராயணசாமி, வள்ளியம்மை இவர்களை எல்லாம் மறைந்து போயும் நானும் என் மனைவியும் உங்கள் முன்னால் உயிருடன் இருக்கின்றோம். நானும் என் மனைவியும் எல்லோரும் அறிய முன்னாளில் இருந்து வேலை செய்தோம். ஆனால் அவர்களோ மறைவாய் இருந்தே பணியாற்றினார்கள். அப்படிலாம் மகாத்மா காந்தி அவருடைய புகழாரம் சுட்டியிருக்கிறார். வாசலில் இணைய சிட்டிங் சிஎம், அதே மாதிரி கலைஞர் மு. கருணாநிதி அவங்களுடைய போட்டோஸ் வச்சிருக்காங்க. இப்போ அந்த நினைவு மண்டபத்தினுடைய உள்ள போகிறோம். மிக அற்புதமாக ஒரு நூலகமா அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு கூடமா, ஒரு திருமண மண்டபம் மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போனா திருமண மண்டபமா இருந்தது. அப்படிதானங்க? இது ஆக்சுவலா இது வெட்டிங் ஹால். இது திருமண மண்டபம். இது அப்புறம் வள்ளியம்மை மண்டபம் ஆரம்பிக்கும் போதே திருமண மண்டபமா தான் இருந்தது. சரிங்க. சடங்குகள், திருமணம் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முற்றிலும் நினைவு கூடமா, மெமோரியல் ஹால் மாதிரி ஆயிடுச்சு. மெமரபிள் ஹால் மாதிரி, மெமரண்டம் மாதிரி இது. சரிங்க சார். இவங்களுக்காகவே அவங்க வள்ளியம்மை அவர்கள் வாழ்ந்த ஊர் இது இல்ல? வள்ளியம்மை பிறந்தது இறந்தது எல்லாம் தென்னாப்பிரிக்காவில் தான். சரி. அவங்களுடைய பெற்றோர் வாழ்ந்த இடம் இதெல்லாம் பூர்வீகம். ஒரிஜின் இதுதானே உங்களுக்கு? பூர்வீகம். ஆமா, பூர்வீகம் வள்ளியம்மை தான். வள்ளியம்மை. ஆனா அவங்களுடைய பேரே தில்லையாடி வள்ளியம்மை தான். ஆமா. அந்த ஊர் பேரோட இணைச்சுதான் இருக்கு. அவங்களுடைய அம்மா இங்க இந்த ஊரு. சரி. இப்ப அந்த அவங்க வள்ளியம்மை அவங்களுடைய அந்த தியாகியினுடைய சொந்த பந்தங்கள் யாராவது இங்க வசிக்கிறாங்களா? இங்க இல்லைங்க. இங்க இல்லையா? இல்ல அந்த சந்ததிகள் யாராவது இருக்கணுமே? அந்த சந்ததிகள் 100ஆண்டு விழாவுக்கு அவருடைய தம்பியுடைய பேத்திகள் தான் இங்க வந்தாங்க. ஓஹோ. 100ஆண்டு விழா நடந்தது. சரிங்க. அப்போ தம்பிகளுடைய பேத்திகள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அந்த வள்ளியம்மை சிலைக்கெல்லாம், தியாகி வள்ளியம்மை அவங்களுடைய தம்பியுடைய பேத்திகள், 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க 1913-14 அப்படிங்கிறாங்களே. அப்ப தம்பினாலும் ஒரு 1900 பேத்தி. ஓஹோ, தம்பியோட பேத்தி. அது வை பாலசுந்தரங்கிறவர் தமிழ் தர்மபுரியில உள்ளவர். அந்த வள்ளியம்மை மேல உள்ள பற்றின் காரணமாக அவங்களெல்லாம் அழைச்சிட்டு இங்க அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு வச்சாரு. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? யாரு? அந்த நீங்க சொல்ற தம்பியோட பேத்தி எல்லாம் தென்னாப்பிரிக்காவில் அங்கேயே பூர்வீகமா இருக்காங்க. அவங்களும் வள்ளியம்மை மாதிரியே கருப்பா, அந்த வள்ளியம்மை எப்படி முகம் இருக்கோ அதே மாதிரிதான் இருந்தாங்க. நம்ம நாட்டில் உள்ளவங்க மாதிரிலாம் கிடையாது. தென்னாப்பிரிக்கா. ஓஹோ. அவங்க இதுல இருக்கிறாங்க. வள்ளியம்மை அவங்க இருக்காங்களே, அவங்களுடைய தனி போட்டோஸ் ஏதாவது இருக்குதா? இதுதான் அவங்களுடைய வள்ளியம்மை போட்டோ. இதுல வள்ளியம்மை எங்க இருக்கிறாங்க? தியாகி வள்ளியம்மைங்கிறவங்க இவங்க தான் வள்ளியம்மை. இவங்கெல்லாம் யாருங்க? இந்த பக்கத்துல இவங்கெல்லாம் இந்த போராட்டத்துல கலந்து மேல் வரிசையில் இடதுபுறம் முதலாவதாக நிற்பவர் தியாகி வள்ளியம்மை அப்படின்னு. வள்ளியம்மை சார் எது அது வெளியில பார்த்தோம். அது அதான் நம்ம வந்தோமே. இது முதல்ல நம்ம பார்த்தது தான். இதுதான் அவங்களுடைய ஸ்தூபி சிலை. இது ஒண்ணுதான் உருவச்சிலை. இது ஒண்ணுதான் இருக்கு இல்ல? மத்த எல்லாம் போட்டோஸ், மத்த எல்லாமே உள்ள இருக்கிற போட்டோஸ்.
22/2/24 110வது நினைவு நாள். 110வது நாள் அவங்க நினைவு நாள். அவங்க இறந்தது நேரம். இறந்த நாளும் ஒண்ணுதான், பிறந்த நாளும் ஒண்ணுதான். ஆனா வருஷம் மட்டும் தான் மாறும். அப்படின்னா அதே நாளதான் இறந்து போறாங்க அவங்க. ஆனா 24 வந்து 110 அப்படின்னா நீங்க கணக்கு பண்ண வேண்டியதான். 14 அப்படின்னா 1914 இல்ல? ஆமா சார். ஆமா, 15/7/1914 அன்று தான் அவங்க திறந்து வச்சிருக்காங்க. ஆக அவங்க 14 அந்த 1914 இறந்து போயிட்டாங்க அவங்க சார். அவங்களுக்கு இறந்தது வந்து 22/2/1914. அவங்க மறைஞ்ச தினம். சரிங்க சரிங்க. இது வந்து இந்த நினைவாலயத்தை வந்து அங்க திறந்தது. சரிங்க. நினைவாலயம் அங்க இருக்க. சரிங்க. அதை திறந்தது காந்தியடிகள் வந்து திறந்து வச்சது 15/7/1914. அப்பதான் திறந்து வச்சது. ஆமா. தில்லையாடியில இருந்து அங்க சவுத் ஆப்பிரிக்கா போனவங்க யார் யாருங்க? நாகப்பன், நாராயணசாமி, வள்ளியம்மை. இந்த 3 பேர் தான். நாகப்பன் நகர்னு இங்க இப்ப நகரே இருக்கு. வள்ளியம்மை நகர்னு எங்க இங்க தில்லையாடியில வந்து நாகப்பன் நகர்னு தனியா இருக்குது. ஆக அந்த வள்ளியம்மை அங்க தியாகி மாத்திரம் இல்ல. ஆமா, இவங்க நாகப்பன் அப்படிங்கிறவங்களும் நாராயணசாமி அப்படிங்கிறவங்களும் போயிருக்காங்க. இவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி தில்லையாடியில இருந்து இந்த சுப்பிரமணிய பத்திரம். ஆமா, அந்த அவனு போட்டிருக்குது. நான் பார்த்தேன். நான் அது எதான சொல்றீங்க? இவருமே ஒரு தியாகி இல்ல? இவங்கெல்லாம் உயிர் நீத்தவர்கள் சுதந்திரத்திற்காக. அதாவது இவங்க 2 நாட்டுக்கு, இந்தியாவுக்கும் அது மாதிரி தென்னாப்பிரிக்காவுக்கும் இல்ல? இல்ல, தென்னாப்பிரிக்கா உரிமைக்காக போறாங்க. நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக இப்ப இவர் வந்து அந்த ஊர் மக்களுக்காக. யாருக்கு? அந்த தென்னாப்பிரிக்கா நம்ம நாட்டுல இருந்து போறவங்களுக்காக போறாங்க. பின்னாடி ஓ, இவங்க தில்லையாடியில இருந்து போனவங்க தான். தில்லையாடியில இருந்து போனவங்க. வந்து காந்தியடிகள் வந்து இவருக்கு நெருங்கின நண்பர். காந்தியடி சுப்பிரமணிய பத்தர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அவர் வந்து தமிழ்ல இவருக்கு ஒரு கடிதமே எழுதியிருக்காரு. தமிழ்ல அந்த கடிதம் கூட இங்க இருக்கு. ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இங்கு நாம் காண கிடைக்காதது இதெல்லாம் வந்து மகாத்மா காந்தி எழுதிய கடிதங்கள். இதுவும் வந்து மகாத்மா காந்தி அவங்களுக்கு இது வந்து யார் தமிழ்லயே எழுதியிருக்காங்க பாருங்க. இது வந்து ரிட்டன் பை மகாத்மா இன் இங்கிலீஷ். இதுவும் கூட இது மொழியாக்கம் செய்து மற்றவங்க எழுதுனது இல்லை, காந்தியே தமிழ்ல எழுதுனது. இது ஒரு காண கிடைக்காத ஒரு கடிதம். இது மகாத்மா காந்தி வந்து தமிழ்ல எழுதின ஒரு கடிதம். இது தங்கள் தாயாரை பற்றிய பதில் என்று எதிர்பார்த்து கொண்டு நிற்கின்றேன். தயவு செய்து இந்த விஷயத்தில் கூடிய சீக்கிரம் ஏதோ பதில் எழுத அப்படின்னு அவங்களுடைய தெரிந்த தமிழ் எழுதியிருக்காங்க. வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். அது வந்து காந்தியடிகள் எழுதினது. இதுவும் மகாத்மா காந்தி எழுதுனது தான். இது ஆங்கிலத்தில் ரிட்டன் இன் இங்கிலீஷ். அந்த காலத்து போஸ்ட் கார்டு. இது இது எவ்வளவு எத்தனை அண்ணா ஒட்டியிருக்காங்கன்னு தெரியல. இதனுடைய கார்டனுடைய விலையா தெரியல. இது வந்து இப்ப எழுதினது வந்து இது வந்து ஒரு போஸ்ட் கார்டு எழுதியிருக்காங்க. அதாவது மகாத்மா காந்தி வந்து ஒரு போஸ்ட் கார்டு எழுதியிருக்காங்க. அந்த போஸ்ட் கார்டனுடைய இங்க பாருங்க ஸ்டாம்பேஜ். இதுதான் அந்த அட்ரஸ் எழுதுற அந்த 2 பக்கம் இருக்குது. இது எழுதுற பக்கம் இது. இது எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1915 எழுதிய கடிதங்கள். இதெல்லாம் மகாத்மா எழுதிய கடிதங்கள் அப்படிங்கிற இதுல ஒன்று வச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவுக்கும் நம்மளோட இந்திய சுதந்திர போராட்டம் நெருங்கின தொடர்பு உண்டு இல்லையா? தென்னாப்பிரிக்காங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்காம சுதந்திரத்தை பத்தி பேச முடியாது. காந்தியடிகளுக்கு வந்து அந்த சுதந்திரம் தர வேண்டுங்கிற உணர்வை ஊட்டியது தென்னாப்பிரிக்கா போன போராட்டங்கள் தான். அகிம்சை வழியில போராட்டம் கத்துக் கொடுத்ததெல்லாம் வள்ளியம்மையும் தென்னாப்பிரிக்கா நாடு. அதனாலதான் காந்தியடிகள் வந்து மகாத்மா பாதையில திருப்பி அழைத்து சென்றது வள்ளியம்மை அப்படிங்கிறது. அப்ப வள்ளியம்மை வந்து அந்த ஊர்ல இருக்காங்க. இவங்க வந்து காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. தென்னாப்பிரிக்காவில பாரிஸ்டரா அந்த பணியில இருந்திருக்காரு. பாரிஸ்டரா? ஆமா. அப்ப இருக்கும்போது அந்த வெள்ளைக்காரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தலைவரி கொடுக்கணும். இங்க இருக்கிறவங்க ஆட்கள் இருந்தப்ப அங்க வந்து ஒவ்வொருத்தரும் தலைவரி கொடுக்கணும்னு அந்த ஆங்கிலேய அரசு ஒரு நிபந்தனை. தலைவரி அப்படின்னா என்னங்க? ஒவ்வொரு தலைக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க வரி கொடுத்துக்கணும். பணம் கட்டணும். அதோட கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். அதை வந்து கல்யாணம் பண்ணி அதை பதிவு செய்யணும். அப்படி இல்லைன்னாக்கா அதை நாங்க வந்து அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படின்னா எந்த அரசாங்கம் சொல்றது? தென்னாப்பிரிக்கா அரசாங்கம். அது நாங்க சொல்றது மாதிரி செய்யலைன்னா நீங்க நாடு கடத்தப்படுவீர்கள். நாடு கடத்தலாம் எங்க கடத்துவாங்க? உங்க ஊருக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. இங்க இருக்க முடியாது அப்படின்னு அப்பதான் வந்து அதெல்லாம் எதிர்த்துட்டு தான் பெரிய போராட்டமே நடந்தது. அந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு சாத்வீக போராட்டம். டர்பன் நகர்ல தம்பி நாயுடுங்கிறவரு உரை நிறுத்தும் போது ஏற்றப்படாதது. அதுல ஆயிரக்கணக்கான பேர் கலந்து. தென்னாப்பிரிக்காவில் சாத்வீக போராட்டம், தொடர் போராட்டம், அஹிம்சா. அப்பதான் வந்து வள்ளியம்மைய வந்து ஜெயில போட்டுருவாங்க.
இந்த போராட்டம் நடத்தும் பொழுது. ஆமா, நீ வந்து நீங்க தூண்டி விட்டுருக்கா அப்படின்ட்டு இல்ல. உடனே இந்த அம்மா வந்து உள்ளாரே இருக்குது, ஜெயிலே இருக்குது. ஜெயில இந்த அம்மா வள்ளியம்மை மட்டும் இல்ல, காந்தியடிகளுடைய மனைவியாரும் இருக்காங்க, தெல்லையாடி வள்ளியம்மையுடைய அம்மாவும் இருக்காங்க அந்த ஜெயில. அப்போ வந்து நீ எழுதி கொடுத்துட்டு போயிடு, நான் இதுல போராட்டத்துல கலந்துக்கல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டு, நான் எழுதிலாம் கொடுக்க மாட்டேன், போராடுவேன், என்னுடைய தாய்நாட்டு மக்களுக்காக நான் வந்து இறந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜெயில எத்தனை வருஷம் வேணாலும் இருப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிலே இருக்கும்போது தான் கல்லும் மண்ணும் கலந்த உணவுகளை கொடுத்ததுனாலதான் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற தருவாயில அந்த போலீஸ்காரங்களும் ஒரு சாக்கு மூட்டையில கட்டி கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பதான் காந்தியடிகள் வந்து வள்ளியம்மைட்ட கேட்கிறாரு, ஏமா இன்னொரு தடவை சிறை போறது மாதிரி வந்துச்சுனாக்கா வருத்தப்படுவியான்னு. எத்தனை தடவை போனாலும் நான் வந்து வருத்தப்பட மாட்டேன், நம்ம நாட்டு மக்களுக்காக வந்து எந்த தியாக வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னது. அதை நினைச்சிட்டு தான் காந்தியடிகள் இங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரும்போது ஒவ்வொரு தடையும் வள்ளியம்மையுடைய பேரை சொல்லாம எந்த ஒரு கூட்டத்தையும் முடிச்சதா கிடையாது. அந்த வள்ளியம்மையுடைய அம்மா அப்பா பிறந்த இந்த ஊரை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டிய 1/5/1915 அன்றைக்கு இந்த தில்லாடிக்கு வருகை தந்தார். வருகை தந்து இந்த மண்டபத்துக்கு எதுக்க அப்ப மரங்கள் சூழ்ந்த ஒரு அடர்வன காடா இருந்திருக்கு. அந்த காட்டுல உட்காந்து நம்ம தெல்லையாடி மக்களாக இணைந்து வள்ளியம்மை பத்தி பேசி புகழாரம் சூட்டியவர் நம்ம அண்ணன் காந்தியடிகள். தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப இங்கதான் முதல்ல வந்திருக்காங்க. மயிலாடுதுறையில இருந்து சாரன் வண்டியில வந்து ஆமா இங்க வந்து மக்களாக பேசி அவளுக்கு புகழாரம் சூட்டிட்டு போனவர். அதோட பொறையாருக்கும் போயிருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் பொறையார்லயும் போய் தங்கியிருக்காரு. பொறையார் போயிருக்காரு. இந்த மண்ணை மிதிச்சு நான் முத்தம் இடன்றதுக்காக தான் இந்த மகாத்மா காந்தியை அசத்திய ஒரு தியாகின்னா வள்ளியம்மை தான். மகாத்மாங்கிற பாதைக்கு திருப்பியதே வள்ளியம்மை தான் முன்னோடி மகாத்மா காந்திக்கு. அதுக்கு முன்னாடியே அவங்க அஹிம்சா வழியில தான் அவங்க போராட்டம் நடத்திருக்காங்க. ஆமா, அங்கேயே கத்து கொடுத்தத தென்னாப்பிரிக்காவில. வள்ளியம்மை வந்து பிறந்தது வந்து தியாகி வள்ளியம்மை பிறந்தது தென்னாப்பிரிக்காவில, இறந்ததும் அங்கேதான். தென்னாப்பிரிக்காவில ஜோஹன்ஸ்பர்க்ல இருந்தப்ப இந்த கட்டடம் எல்லாம் சிதில் அடைந்து போனத நெல்சன் மாண்டலா வந்து வருகை தந்து ஆட்சி புரிக்கும் போதுதான் அங்க அதை புதுப்பிச்சு கொடுத்தாரு. இல்லைனாக்கா அந்த இதே பாலனுக்கு போயிடும். அதை காட்டும் படம் தான் அது. காட்டும் படம். தென்னாப்பிரிக்காவில் செல்வி வள்ளியம்மையின் நினைவு சின்னம் இது. அவங்க அங்க வந்து அவங்க இறந்ததும் அங்கதான் இல்ல? இறந்ததும் அங்கதான், பிறந்ததும். அந்த அரசாங்கம் வந்து குடும்பப்படுத்திருக்கு. சிறையில வந்து சாப்பாடு தரல, மண்ணு கொடுத்து, அதனாலதான் நோய் வாய்ப்பட்டு இறந்தது. அவங்க இறக்கும்போது 16 வயசு தான். 16 வயசு. ஒரு இளம்பெண் இல்லையா? செல்வி வள்ளியம்மை நினைவு சின்னம். நடேசனார் அப்படிங்கிறவங்களும் ஒரு போராட்ட வீரர் அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி சேவாலயா அப்படிங்கிறவங்க வச்சிருக்காங்க. மகாகவி பாரதி, மகாத்மா காந்தி, விவேகானந்தர் போட்டோ. இல்லடி வள்ளியம்மை சொந்த ஊர்ல மருத்துவ வசதி இல்லாம இந்த மக்கள் அல்லல் படுகின்ற துன்பத்தை கண்டு சென்னையில் உள்ள சேவாலய நிறுவனத்தினர் வந்து இந்த பகுதி மக்களுக்கு கடந்த 2 ஆண்டு காலமாக பெரிய தொண்டு செஞ்சுட்டு வர்றாங்க. சாயந்தரம் 3 மணியிலிருந்து 7 மணி. சேவாலயம் தனிப்பட்ட நிறுவனம் தான். அரசு நிறுவனம் கிடையாது, அரசு சாரா நிறுவனம். இங்க வந்து சாயந்தரமா 4லிருந்து 7 மணி வரைக்கும் சுமார் ஒரு 50 பேர்னாலும் நல்ல மருந்து மாத்திரைகள் தருவாங்க. மருத்துவர் பெண்ணி கூட வந்தாங்கல்ல, இன்னைக்கும் நீங்க போனா பாத்துக்கலாம். அதோட வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் கொடுத்துருக்காங்க, வாசல்ல நிக்குது. அந்த ஆம்புலன்ஸ் போய் மருத்துவ வசதி செஞ்சுட்டு வராங்க. யாருக்காக? தியாகி வள்ளியம்மை. எல்லாம் பிகாஸ் ஆஃப் அந்த அவங்களுடைய தியாகி வள்ளியம்மை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய அந்த பகுதி மக்களுக்கு ஏதோ சிறந்த சேவை ஆற்றணுங்கிறதுக்காக வேண்டிய சென்னை சேவாலயக்காரவங்க வந்து செஞ்சாங்க. அதே ஒரு மிகப்பெரிய சான்றுங்க அது. அவங்களுடைய ஆரிஜின் வந்து இந்தியராக இருந்தாலும், அதாவது தில்லையாடி தான் அவங்களுடைய பூர்வீகமாக இருந்தாலும் கூட பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த சவுத் ஆப்பிரிக்கா தான், தென்னாப்பிரிக்காவில் தான். தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்காக போராடின, குரல் கொடுத்த மகாத்மாவுக்கு முன்னோடியாக நின்ற தில்லையாடி வள்ளியம்மை இவங்க தான். இந்த ஒரு கெசட் எழுதியிருக்கு பாருங்க. அதுல The racist government of South Africa went on adding to the oath அப்படிங்கிறது மொத்தமா எல்லாமே இதுல வந்துடுச்சு. நீங்க அப்படியே ஸ்டில் பண்ணி இதை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். இது அது தமிழாக்கமும் இருக்குது. இல்லை மொத்தமாக அப்புறம் படிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக்கலாம், அதை ஸ்டில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களோட ரேசிசம் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் எவ்வளோ ஒரு கொடியது அது அப்படிங்கிறதை ஒரு உணர்த்தும் ஒரு புகைப்படம் இது. ஒரு முக்கியமான பெயிண்டிங் இது. தென்னாப்பிரிக்காவில் வந்து அவங்க வள்ளியம்மை வந்து சிறையில் இருக்கும் பொழுது அவங்கள மகாத்மா காந்தியடிகள் வந்து போய் பார்க்குறாரு அப்படிங்கிறதை, அதை மெய்ப்பிக்கும் அதை பறைச்சாற்றும் ஒரு புகைப்படம் இது. இதுவும் இந்த மண்டபத்தில் தான் பார்க்கணும். இது எல்லாமே வச்சிருக்காங்க அங்க. இங்க
இது ஒரு தியாகி, மிகப்பெரிய தியாகி. அது வானுயர நாம் எந்த காலத்திலும் எத்தனை நூற்றாண்டு காலமானாலும் நாம் மறக்க முடியாத ஒரு தியாகி. அங்கே வள்ளியம்மையினுடைய நினைவு மண்டபத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இது ஒரு அரசாங்கம் இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண மண்டபத்தை அவங்களுக்காக நினைவு மண்டபமாக மாற்றி அமைத்திருக்கிறது. இது இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க, அதாவது பள்ளி மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் அழைத்து இது காட்டப்பட வேண்டிய இடம். அவங்களாம் கூட நீங்க காமிக்கணும். காந்தியினுடைய உருவம் 1914 காந்தி, மகாத்மா காந்தி எப்படி இருந்திருப்பாருன்னா அப்படித்தான், அப்படியே அசலாக ஒரு வடிவமைத்திருக்கிறார்கள். 1914 காந்தியின் உருவம். இப்ப நம்ம பார்க்க போறதுதான் முக்கியமான ஒரு வரலாறு. தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுடைய அந்த இது இங்க வந்திருக்காங்க. பிறப்பு ஜோகன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா. அவங்க பிறந்தது 22 பிப்ரவரி 1898. அதே மாதிரி அதே ஊர்ல தான் இறந்திருக்காங்க, ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க்ல. அதே தேதியிலே இறந்திருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே 22/2/1914. சரியா சொல்லப்போனா 16 வயசு ஒரு நாள் அவங்க இறக்கும் பொழுது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு செய்தி இது. ஏனென்றால் ஒரு 16 வயதில் அவங்க இறந்து போறாங்க. இளம் வயசுல ஓடி ஆடி திரிந்து படிக்க வேண்டிய வயதில் அவங்க சிறையில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி அதிலும் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார் சிறையில். கல் மண் கலந்த உணவைத்தான் வள்ளியம்மைக்கு உணவாக கொடுத்திருக்கின்றார்கள். அதில் தான் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு போனதற்கு காரணமே அதுதாங்க. பட்டாம்பூச்சியாய் சிறையடிக்கும் பள்ளி பருவத்தில் சிறை சென்று பனிப்பொழிவை விட பரிசுத்தமான தியாகத்தால் கொடுஞ்சிறை வாசம் கண்டு உயர்நீத்த பாரத தாயின் தவப்புதல்வி தியாகி வள்ளியம்மை அப்படின்னு வாழ்த்தினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகளுடைய அந்த காலத்தினுடைய உருவம் இதுதான். 1906 காந்தியடிகளின் உருவ தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுற ஒரு பிளக்ஸ். இதுதான் மகாத்மா காந்தி. இது 1906 அவர் உயிர் நீத்தது 1948 இல்லையா? இந்த செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை தான், மயிலாடுதுறை வட்டம் தான் இந்த செய்தியெல்லாம் வெளியிட்டு உங்களுக்கு. இங்க பாருங்க, வாழ்க நீ எம்மன் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் மகாகவி பாரதி. காந்தியடிகள் இப்ப நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு தியாகி தில்லையாடி வேதியம்பிள்ளை. தில்லையாடி வேதியம்பிள்ளை அப்படிங்கிறவங்க தில்லையாடியில பிறந்தவங்க தான். இவங்களும் தென்னாப்பிரிக்காவில் வந்தாங்களா? போனவங்க வாழ்ந்தவங்க தான். இவர் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்திக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் தில்லையாடி வேதியம்பிள்ளை என்பது அறிந்த செய்தி. இல்ல பாருங்களேன், இவர் தாய்மானடிகளார் வாரிசு வழி வந்தவர். அதாவது வேதியம்பிள்ளை என்பவர் யாருடைய வாரிசுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய்மான அடிகளாருடைய வாரிசு வழி வந்தவர். அவர் காந்தியடிகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து தமிழில் கையெழுத்து போட வைத்தவர். திருக்குறளின் மேன்மையை காந்திஜிக்கு உணர்த்தியவர். வ.உ.சி. அவர்கள் சிறைவாசம் அனுபவித்த பொழுது மாதம் ரூ.50 அவரது குடும்பத்தினருக்கு கொடுத்து உதவியவர். இவரின் உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வ.உ.சி. அவர்கள் தனது பெண் குழந்தைக்கு வேதவள்ளி என்று பெயர் சூட்டினார் என்பதெல்லாம் வரலாறு. பாருங்க, ஏதோ சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்கள்லாம் நம்ம நினைவு கூறுகிறோம் அப்படி அப்படின்ட்டு இல்லாம, அவங்க அந்த வ.உ.சி. அவர்கள் சிறைவாசம் அனுபவித்த பொழுது மாசம் ரூ.50 அந்த காலத்துல மிகப்பெரிய ரூபாய். அதை இந்த வேதியம்பிள்ளை அவர்கள் தான் அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். இதுதான் உதவி. மிகப்பெரிய உதவி என்னவென்றால், அடுத்தவரை பசி ஆற வைத்து அதில் காணும் இன்பத்தை அனுபவிப்பது அப்படிம்பாங்க. அதுபோல கஷ்டத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு பொருள் உதவி செய்து அதில் அவனுடைய மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஏற்படுவதுதான் மிகப்பெரிய ஒரு உதவி அப்படிம்பாங்க. அதுதான் வேதியம்பிள்ளை அப்படிங்கிறவரும் தில்லையாடியில் ஒரு முக்கிய நபராக கருதப்படுகின்றார். ஆயிரக்கணக்கில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு போராடுவதால் எந்த விதமான பலனும் இல்லை. ஆனால் அறப்போராட்டம் என்ற ஒன்றே மிகப்பெரிய ஆயுதம் என்பதை மகாத்மா காந்தி உணர்த்தினார் என்பதை பறைச்சாற்றும் ஒரு புகைப்படம் தான் இது. புகைப்படம்ங்கிறத விட இது ஒரு பெயிண்டிங் வச்சிருக்கிறாங்க. இந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுடைய நினைவு மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயிண்டிங் இது. இது என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பாருங்க, ஜூம் பண்ணி கூட பாத்துக்கலாம். அதை பாருங்க, தென்னாப்பிரிக்க அரசின் நிறவரி சட்டம் ரேசிசம் எதிர்த்து காந்தியடிகளின் தலைமையில் இந்தியர்கள் மேற்கொண்ட மகத்தான
அந்த டிரான்ஸ்வால் அணிவகுப்பு. அந்த டிரான்ஸ்வால் அணிவகுப்பு அப்படிங்கிறதுனா மிகப்பெரிய, அதாவது எண்ணிக்கையிலான மக்களை திரட்டி அவர்கள் இத்தனை பேர் நாங்கள் இருக்கின்றன என்ன செஞ்சிருவானே அப்படின்னு அல்ல, நாங்கள்லாம் இதை எதிர்க்கின்றோம், எங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் என்ற ஒரு அறப்போராட்டம் செய்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறும் ஒரு பெயிண்டிங் தான் அது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அது எவ்வளவு இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் பின்பு, அதாவது பின்னாடி எவ்வளவு ஒரு ஹிஸ்டரி எல்லாம் இருக்குது, என்னென்ன தியாகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். தென்னாப்பிரிக்க அரசின் நிறைவேறி சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகளின் தலைமையில் இந்தியர்கள் மேற்கொண்ட மகத்தான டிரான்ஸ்வால் அணிவகுப்பு. தில்லையாடியில் வாழ்ந்து அங்கு தென்னாப்பிரிக்காவில் மறைந்த இன்னொரு மகான் இது நாகப்பன். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவங்க பாருங்க, சிறையில் கல் உடைக்கும் காட்சி. அதாவது நாகப்பன் என்கின்ற ஒரு ஜமீன்தார் போல வாழ்ந்து கொண்டிருந்தவர் அந்த ரெசிசத்தை எதிர்த்து, நிறவெறியை எதிர்த்து போராட்டம் செய்யும் பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு கல் உடைக்கும் காட்சி. இப்ப இந்தியாவிட மிக கொடூரமாக நடந்திருக்கின்றது அப்பொழுதுள்ள நிகழ்வுகள். எதில்? தென்னாப்பிரிக்காவில். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் எண்ணற்றவர்கள் வாழ்ந்திருக்கின்றாங்க. அதுமாரி அந்த ஊர் மக்கள் அவர்களை எதிர்த்து, அந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து இந்திய மக்களுக்காகவும் அந்த தென்னாப்பிரிக்க மக்களுக்காகவும் போராடியவர் மகாத்மா காந்தி. அதனாலதான் நெல்சன் மண்டேலா மூச்சுக்கு 300 தடவை மகாத்மா காந்தியினுடைய பெயரை சொல்வது. இந்தியர்கள் காந்தியடிகளின் பெயரை உச்சரிக்கிறார்களோ இல்லையோ, தென்னாப்பிரிக்க மக்கள் இன்றும் கூட காந்தியடிகளினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நெல்சன் மண்டேலா அப்பொழுதே சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. தென்னாப்பிரிக்காவில் போராட்டத்தில் கலந்துகிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். இந்த பாருங்க, திரு பச்சேப்பன் அவரது மனைவி அப்படிங்கிறவங்களும் அங்க பாதிக்கப்பட்டவங்க, திரு PK நாயுடு அப்படிங்கிறவங்க, திரு VA செட்டியார் அப்படிங்கிறவரும் அந்த தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிர்த்து போராடி அந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவங்க. பாருங்க, நிறைய பேர் அறப்போரில் கடைசி கட்டத்தில் முன் நின்று நடத்திய போராட்ட வீரர்கள் தென்னாப்பிரிக்காவில் கலந்து கொண்ட அந்த போராட்ட வீரர்கள். நம்ம எப்பயுமே ஒருத்தர் 2 பேர் தெரியும், அதுல எண்ணற்றவர்கள் நிறைய இருப்பாங்க. அதுதான் இதெல்லாம் அவ்வளவு பேர். தென்னாப்பிரிக்காவில் நாடு கடத்தப்பட்டவர்கள் சென்னை வந்தடையும் காட்சி. நாடு கடத்தப்பட்டவங்கன்னா உங்களுடைய ஊருக்கு நீங்க போயிடுங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு அனுப்பப்பட்டவர்கள். தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சென்னை வந்தடையும் காட்சி. இந்த சிறை சென்ற வீரர்கள் முன்னாடியே நம்ம பார்த்தது. இந்த பெண்மணிகள் தங்கள் குழந்தைகளுடன் சிறைக்கு சென்ற காட்சி தென்னாப்பிரிக்காவில். இப்ப இந்த மண்டபம் மட்டும் தான் இருக்கா? இல்ல நிறைய இல்ல. இந்த 1974 ஏதோ அரசாங்கம். சரிங்க, 71 கட்டப்பட்டது இந்த கட்டடம். சரிங்க. இங்க சாலை வசதியும் இதெல்லாம் இல்ல, மண் சாலைகள் தான் இருந்தது. இதுல தார் சாலைகள் மாத்திரம் தான் அரசாங்கம் தான் 1970. வேற என்ன செஞ்சிருக்காங்க? அதுக்கு அடுத்தது தொகுப்பு வீடுகள் ஏதோ கட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. தொகுப்பு வீடுகள் பேசிட்டு சொன்னீங்க நீங்க. அது தொகுப்பு வீடுகள். ஒரு உயர்நிலைப்பள்ளி, வள்ளியம்மை பேர்லயே ஒரு உயர்நிலைப்பள்ளி. அந்த பள்ளிக்கூடம் இங்க தான் இருக்கு. வள்ளியம்மை உயர்நிலைப்பள்ளி இப்ப மேல்நிலைப்பள்ளி ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது கால்நடை மருத்துவமனை, மாணவருக்கு ஒரு விடுதி, மாணவியருக்கு விடுதி. அத்தனையும் கலைஞருடைய ஆட்சி காலத்துல வெறும் 11 லட்சத்துக்கு 1971 கட்டப்பட்டது. 1971 வெறும் 11 லட்சம் செலவில் இத்தனையும் அமைச்சிருக்கிறாங்க. அத்தனையும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது இப்பதான் கொஞ்சம் சிதைல் அடைஞ்சிருக்கு. அது வருஷம் ஆக ஏஜ் ஆக அதனால அதெல்லாம் அது ஏஜ் ஃபேக்டர். இப்ப இதுவும் கூட, இந்த மண்டபமும் கூட இது எப்ப கட்டினது? இப்ப 71 71ங்கிறது இப்ப அது ஒரு 29 24 கிட்டத்தட்ட 53 வருஷம் ஆகுது இல்ல. இப்ப முதல்வர் இப்ப ஒரு 89 லட்சம் செலவுல முதல்வர் சிட்டிங். இப்ப இந்த சிட்டிங்ல இருக்கிறவங்க ஸ்டாலின் தான் சொல்றீங்க. இப்ப தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இப்ப வந்தாங்க, இங்க பார்த்தாங்களா? அவர்களுடைய அதிகாரிகள், கலெக்டர் எல்லாம் பார்த்தாங்க, எம்எல்ஏ பார்த்துருக்காங்க, அமைச்சர்கள் பார்த்து 89 லட்சம் செலவுல புனரமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் நடைபெற இருக்கிறது. 89 லட்சம் 89 லட்சம் செலவுல புனரமைப்பு பணிகள் இந்த இடத்து மட்டும். அப்ப இது ரொம்ப நல்லா. நிச்சயமாக இந்த மண்டபம் மீண்டும் பொலிவுடன் அடுத்த முறை அவங்க சொன்னது மாதிரி திரு ஹைதர் சார் அவர்கள், ஹைதர் அலி அவங்க தான் இங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஊர் சார்? நீங்க? என்னுடைய சொந்த ஊர் ஆக்கூர். நீங்க? நான் ஓய்வு பெற்ற பதிவரை எழுத்த உயர்நிலைப்பள்ளியில ஓய்வூதியம் வாங்குறேன். ஓஹோ, ரைட்டர் நீங்க? அதாவது பதிவரை எழுத்தராக இருந்து இப்ப கடந்த 13 ஆண்டு காலமாக அரசு பணியில இருந்த நீங்க இந்த அரசு பணியில தொகுப்பூதியமாக பணி செஞ்சுட்டு இருக்கேன். இங்க அந்த பணியை விட நிம்மதிங்கிறது ஒரு மகிழ்ச்சி தெரியுது. அதுதானே முக்கியம் நமக்கு.
அந்த பணியை விட இந்த பணி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறீங்க நீங்க. எனக்கு ஓய்வூதியம் வருது. ஓய்வூதியத்தை விட குறைந்த ஊதியம் தான் இருந்தாலும் கூட இங்க ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ உங்களை போன்ற பல பேர் வர்றாங்க. சரிங்க. அப்ப இன்னைக்கு கூட காலையில டிபிஎம்எல் காலேஜ்ல இருந்து மாணவர்கள் யோகா பயிற்சிக்கு வந்தப்ப ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி இது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம். ஒரு ஆலயத்தை விட ஒரு அதிகமான ஒரு ஆலயம் இது. ஏன்னா தியாகி வள்ளியம்மை அவர்களுடைய தியாகம் என்ன அப்படிங்கிறது இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியிருப்பேன். எனக்கு ஒரு தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு ஒரு பேர் மட்டும் தான் தெரியுமே ஒழிய அவர்கள் செய்த அவங்க 16 வயது வரை தான் வாழ்ந்தாங்க. அவங்க 1898 பிறந்து அதே மாதிரி 14 இறந்து போயிட்டாங்கிற செய்தி எல்லாம் வந்து காந்தியடிகளை ஒரு நிலைகுலைய வைத்த ஒரு பெண், ஒரு வீர பெண்மணி அவங்க இல்லையா? நிலைகுலைய மகாத்மாங்கிற ஆமா இல்ல இவங்களுடைய தியாகத்தை பார்த்து அவங்க அவரே மெய் செலுத்து போன இருக்கிறாங்க அவங்க. மண்ணை வந்து தொட்டு கும்புங்கிறதுக்காக வேண்டி இந்த தில்லையாடிக்கு வந்தது. அது எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது. உங்களுக்கு எப்பொழுதும் அனுதினமும் அந்த பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கு அப்படி இல்லையா? அது ஒரு ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கியதை விட பல மடங்கு திருப்தி ஒரு பெற்ற வகையில் நாம் இப்பொழுது வெளியில வர்றோம். அந்த நினைவு மண்டபத்தை விட்டு இதுதான் பாருங்க, இந்த வெளியிலேருந்து பார்க்கணும். தியாகி வள்ளியம்மை நினைவு மண்டபம் அப்படின்னு எழுதியிருக்குதுல அவங்க பாருங்க. அந்த சென்னையிலேருந்து ஒரு கான்ட்ரிபியூட்டர் வந்து அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்து அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அதை நீங்கள் அவசியம் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இந்த ஆம்புலன்ஸ். இது வந்து இந்த தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுடைய அந்த நினைவு மண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த ஆம்புலன்ஸ் எப்பயுமே இருக்கும். இப்போ தில்லையாடி ஊர் மக்களுக்கு வந்து ஏதேனும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கட்டதெல்லாம் நடந்துச்சுன்னா இங்கே வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் வரும். இந்த ஆம்புலன்ஸ் வந்து டொனேட் பண்ணாங்கன்னா கோழைக்கண்ணன் நினைவு இம்ப்ளிமெண்டட் பை சேவாலயா அப்படின்றது டொனேட்டட் பைன்னு கூட சொல்ல போகிறாங்க. இம்ப்ளிமெண்டட் பை தான் போட்டிருக்காங்க. அது அருமையான அந்த வார்த்தையிலேயே அவங்களுடைய அந்த அடக்கம், அந்த ஒரு பணிவு, அவங்களுடைய அந்த ஜென்யூனஸ் தெரியுது. அது பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் மண்டபத்தினுடைய வெளிப்புற தோற்றம். ஆக ஒரு அருமையான மிக புனிதமான ஒரு இடத்திற்கு வந்து நாம் நிலையம் திரும்புகின்றோம். இதை வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சென்றடைய வேண்டும், நிறைய வியூஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத விட நிறைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே நமது அவா. ஆகையால நிறைய ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அப்புறமா நீங்கள் விரும்புனீங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றபடி இதை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நிறைய வரும். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு இடத்தில் நாம் புனிதமான ஒரு இடத்தில் சந்திப்போம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து.